வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடினியம் விதைகள் எப்படி விதைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அடினியம் விதைகள் எப்படி விதைக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்குறோங்க. இருந்தாலுமே இப்போ நம்மக்கிட்ட விதைகள் வாங்கின நிறைய பேர் கேட்டதால் இந்த வீடியோ போடலான்ட்டு எடுத்துகிட்ருக்குறேன். நான் விதைகள் விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு போன்சாய் பாட் ஒன்று எடுத்துருக்குறேங்க. இது உயரம் குறைவானது தான், ஆனால் நல்ல அகலமான பாட்டுங்க. இதில் ஒரு அடினியம் செடி நான் நட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்துகிட்டு நான் இதை விதைகள் நடுறதுக்காகவே கழுவி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதில் மொத்தமாக விதைகள் போடலாம், நிறைய விதைகள் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி 2 சின்ன பாக்ஸும் எடுத்துருக்குறேங்க. இதுலேயுமே நம்ம விதைகள் விதைக்கலாம். ஆனால் இதில் விதைகளுக்கு அளவாக வச்சுக்கணுங்க. ஒரு 5 விதை வரை வைக்கலாம், 4 இல்லைன்னா 5 விதைகள் வைக்கலாம். இதில் நம்ம நிறைய விதைகள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதில் நான் விதைகள் எடுத்துருக்குறேன். இது நான் உங்களுக்கு விதைகள் கொடுத்தப்போ நான் எப்படி மிக்ஸ்டாக கொடுத்தேனோ அதே மாதிரி எல்லா கலரும் கலந்து தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இதில் சில விதைகள் ரொம்ப சின்ன விதைகளாக இருக்கும், சிலது நீளமாக இருக்கும். ஆனாலும் கூட விதைகள் எல்லாமே நல்ல முளைப்பு திறன் உள்ள விதைகள் தான் நான் கொடுத்துருக்குறேன். சின்னதாக இருந்தாலும் தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க, முளைப்பு திறன் இருந்ததுன்னா. அந்த மாதிரி பார்த்து தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போவுமே நான் விதைக்கிறதுக்கு அது மாதிரி தான் எடுத்துருக்குறேன். இந்த ஜிப்லாக் பேக்கில் நான் எடுத்துருக்கிறது பழைய விதைகள் தாங்க. இதுவுமே நம்ம விதைச்சி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் 2 விதமான பாட்டிங் மிக்ஸ் நான் எடுத்துருக்குறேங்க. ஒன்று கொக்கோ பீட்டு, இதை நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கிறேன். இது ஆற்று மணல் தாங்க. நம்ம ஆற்று மணலை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சலித்து நான் எடுத்துருக்குறேன். இதில் முதல்ல இந்த ஹோல்ஸை நம்ம அடைச்சிக்கலாங்க. இது மாதிரி நல்லா கல் வச்சு அடைச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நல்ல பெரிய மணல் துகள்களை நம்ம போட்டுக்கலாம். இதில் இது மாதிரி நான் நல்ல பெரிய மணல் துகள் போட்டிருக்குறேங்க. இந்த 2 பாக்ஸில் கூட அடியில் ஹோல்ஸை அடைச்சிட்டு கால் இது அளவுக்கு நான் மணல் துகள் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் இது கொக்கோ பீட் வச்சுருக்கிறேன். இதில் சலிச்ச மணல் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் மேலே மணல் நம்ம போட்டுக்கிடலாம். இதில் இது மாதிரி சலித்த மணல் மேலே போட்டாச்சுங்க. கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த அளவுக்கு போட்டால் போதும். அதே மாதிரி இதில் கொக்கோ பீட் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் மணல் இருக்குது இல்லைங்களா, இதில் கொக்கோ பீட் நம்ம ஏற்கனவே நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்ததுனால அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க, தெளித்து விட்டால் போதும். இந்த மணல் 2க்குமே நான் நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிட்டு விதைகள் எப்படி வைக்கலான்னு காமிக்கிறேன். நான் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க. ஏன் நம்ம தண்ணி ஊற்றிட்டு விதைகள் வைக்கிறோன்னா, விதைகள் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றினோன்னா விதைகள் களைஞ்சிடும். அந்த ஒரு வரிசையாக நல்லா வராதுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதில் நான் இது மாதிரி கோடு போட்டு வச்சுருக்குறேங்க. நம்ம வரிசையாக விதைகள் வச்சுக்கலாம். எத்தனை விதைகள் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு இடம் விட்டு வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு 5 ஹோல்ஸ் போட்டிருக்குறேங்க. அதே மாதிரி இதுலேயுமே ஒரு 5 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு லெட் கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டால் போதும். ரொம்ப நம்ம பள்ளமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா அப்புறம் விதைகளுக்கு ரொம்ப உள்ளே போயிருங்க, நமக்கு சரியாக வராது. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் இது மாதிரி கலந்த விதைகளை நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் நான் இதை போட போகிறேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நான் மொத்தம் 26 விதைகள் வச்சுருக்குறேங்க. இதுக்கு மேலே நம்ம மணல் தூவிட்டு மேலே தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி மணல் லைட்டாக தூவி விட்டாலே போதுங்க. இந்த மாதிரி தூவி விட்டாலே போதும், ரொம்ப போட்டு மூடிடாதீங்க. இந்த மாதிரி விதைகள் மூடுற அளவுக்கு நம்ம மணல் தூவினா போதுங்க. இந்த 2 பாட்டிலையுமே நான் பழைய விதைகள் தாங்க வச்சுருக்கிறேன். விதைச்சி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு தான். இந்த ஒரு விதை மட்டும் புதுசு, இந்த 4 விதை பழசு தான். உங்கள் கலர் பார்த்தாலே தெரியும், அந்த நிறம் மாறி இருக்கும். இதுக்கு மேலேயுமே நம்ம மணல் போட்டு மூடிடலாம். இந்த கொக்கோ பீட்டுக்கு மேலே நம்ம கொக்கோ பீட்டை கூட போட்டுக்கலாங்க. இதில் கொக்கோ பீட்டாலேயே மூடியாச்சுங்க. இதில் மணல் போட்டே மூடியாச்சு. இப்போ இது 3க்குமே நம்ம தண்ணி கையால் தெளிச்சிக்கிட்டா போதுங்க, இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். நான் கையால் தான் தெளித்து விடலான்ட்டு இருக்கிறேன். தண்ணி தெளிச்சாச்சுங்க. இப்போ இதை நான் இந்த மாதிரி ஓப்பனாக தான் வைக்க போகிறேன், திறந்தே இருக்கட்டும். இந்த 2ம் நான் கவர் போட்டு வைக்க போகிறேங்க. ஏன் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா,
பொதுவாக நம்ம அடினியம் விதைகள் நட்டதுக்கப்புறமா தினமுமே மண்ணோட ஈரம் பார்த்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால 2 நேரமுமே பார்த்து கூட தெளிக்கலாம். சாயங்காலமே ட்ரை ஆகிருந்தால் மண் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறலாங்க. ஆனால் வந்து எங்களால் தொடர்ந்து வந்து பார்த்து மண் ஈரம் பார்த்து தெளிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நம்ம தண்ணி தெளித்தா விதைகள் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. இது மாதிரி இந்த பாக்ஸ் மேலே ஒரு கவர் வச்சு நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணுங்க. இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு கட்டி வச்சிட்டோன்னா தினமுமே தண்ணி பார்த்து நம்ம தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது வந்து ஒரு நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான இடத்துல மட்டும் வச்சா போதும். ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து இந்த கவரை வெளியில் எடுத்து பார்க்கும்போது அழகாக நாற்றுகள் வந்து முளைச்சி வந்திருக்குங்க. இதில் மேலே அதுக்கு இடையில் வந்து இந்த கவருக்கு மேலே தண்ணி வந்து வேர்த்தது மாதிரி நிற்கும். அதனால் நாற்றுகளுக்கு எதுவும் ஆயிரமோ அப்படின்னு சொல்லி எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. எதுவுமே ஆகாது. நம்ம ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்க்கலாங்க. இடையிலையுமே முடிஞ்சால் நான் உங்களுக்கு மேலே அந்த தண்ணி வேர்த்து எப்படி நிற்கிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம திறந்தே வச்சுருக்கிறதால இதில் அப்பப்போ நம்ம தண்ணி தெளித்து தாங்க பார்த்துக்கிறணும். ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இதோட ரிசல்ட்லாம் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத. இப்போ இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விதைச்சி வச்சுருந்த அடினியம் விதைகள் தாங்க. இதில் நான் ஒரு 11 விதைகள் வச்சுருந்தேன். இது நான் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம சலிக்காத மணல் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, நான் இது வந்து ஒரு வரிசையாக தாங்க அழகாக வட்டமாக வச்சுருந்தேன். ஆனால் இது பாருங்கள் எப்படி களைஞ்சு ஒன்றோட ஒன்று பக்கத்தில் போய் நிற்கிது பாருங்கள். இதில் 9 விதைகள் வந்து நல்லா வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய மணல் போடும்போது என்னென்னா, நம்ம தண்ணி தெளிக்கும் போது அந்த மணலோடையதுனால நகர்ந்து விதைகள் வந்து ஒரு வடிவமாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி வேரோட கீழேயுமே சாஞ்சிருதுங்க. நான் எடுத்து திரும்ப நட்டு வச்சுருக்கிறேன். இந்த மணல் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய மணல் தோலாக இருக்குதுன்னு. இது என்கிட்ட அந்த நேரம் வந்து சலித்த மணல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களைஞ்சு வந்துடுதுங்க. அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டோன்னா நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன். நீங்களுமே இது மாதிரி விதைச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய உறவுகள் வந்து விதைகள் வாங்கி ரொம்ப நல்லபடியாக வளர்த்து அதில் நிறைய வந்து விதவிதமான பூக்கள் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த வகையில் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டது வந்து வீராஸ் கார்டனிங் சேனலில் நம்மக்கிட்ட வந்து நிறைய விதைகள் வாங்கி அதில் 100 விதைகள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டு 100 விதைகளில் 96 விதைகள் வந்து ரொம்ப அழகாக முளைச்சி வந்ததுங்க. அதில் 92 நாற்றுகள் வரை நல்லபடியாக வளர்ந்து தழைச்சி இப்போது பெரிய செடிகளாகி அதில் பூக்கள் வச்சு நிறைய வந்து வித்தியாசமான கலர்ஸ்லாம் இருந்து வீடியோக்கள்லாம் போடுறாங்க. நான் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.